ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசியே இல்லாமல் ஒரு சூப்பரான பணியார ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளர் கம்பு, 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா 4-5 வாட்டி கழுவிக்கலாம். கழுவிட்டு அதை 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வைக்கணும். முதல்ல கம்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு இல்லைன்னா ஐஸ் வாட்டர் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதே மாதிரி உளுந்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டுட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் சூடாகாமல் இருக்கும். இப்போது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக அதை புளிக்க வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம தாளித்த கேரட் கலவையை அதில் மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒரு பணியாரக்கல்ல எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்தோம்னா கம்பு பணியாரம் ரெடி. அரிசியே சேர்க்காமல் சூப்பராக ஒரு பணியாரம் இன்றைக்கே செய்யலாமா? பாய்.